இப்போ நான் ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப ஹிந்துல அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பாங்க. அவங்க குழந்தைகள வந்து அப்படி கேர் பண்ணுவாங்க. எங்களோட உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் சார் இதுவும். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சுன்னா தாங்க சார் சிங்கிள் மேரேஜ் வருதுங்க சார். இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சுன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. பிரதமர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து முத்தலாக் சட்டத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சார். ஹிந்துலா படி பார்த்தோம்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு மந்த்லி வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து தலாக் ஆயிருச்சுன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாவே சம்பந்தம் இருக்காதுங்க சார். அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம் வாழ்றோம் போறோம், ரெண்டாவது அது எப்படி நாசமா போனா என்னன்னு சொல்லிட்டு கைகளி விட்டுட்டு போற மாதிரி தான் எங்களுடைய லைஃப் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் பெண்களுக்கு தெலுங்கானால வந்து அப்துல் சமதுங்கிறவருக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. 10,000 வந்து கொடுக்கணும்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றம் வந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவர் என்னால கொடுக்க முடியாது, என்னுடைய சரியா லாவ்ல வந்து பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, நான் தரமாட்டேன்னு சொல்லவும் இது வந்து மேல்முறையீடு பண்றாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக் போன். ஒரு ஹிந்து லா படி எப்படி உங்களுடைய சட்டங்கள் இருக்கிறதோ அது மாதிரி நாங்க எங்களுடைய ஜென்ஸுமே வந்து செகண்ட் மேரேஜ் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல சட்டம் சார். யாருக்கு இது வந்து சப்போர்ட்டா இருக்கிறோம் இல்லையோ, எங்க இஸ்லாமியருக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் தான் சார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சகானா பேகம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் சார். வந்தே மாதரம். விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய ஆதரவு உண்டா? கண்டிப்பா சார், இது வந்து நல்ல சட்டம் சார். இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து முத்தலாக் சட்டத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சார். இப்ப அதற்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட் எங்களுடைய மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து தலாக் சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய மேரேஜ் வந்து டிசேபிள் ஆயிரும் சார். அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு காம்பன்சேஷன் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க எங்க இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயர்லியரா மேரேஜ் ஆயிரும் சார். ஆயிடுச்சுன்னா குழந்தை 2-3 குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு கூட கொடுக்க மாட்டாங்க சார். ஆனா இதே ஒரு ஹிந்துலா படி பார்த்தோம்னா மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு மந்த்லி வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க. குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மேரேஜ் செலவு முதல் கொண்டு ஹிந்துலால இருக்கிற ஜென்ஸ் வந்து கொடுத்துறாங்க சார். ஆனா எங்களுக்கு வந்து தலாக் ஆயிருச்சுன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாவே சம்பந்தம் இருக்காதுங்க சார். அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. ஓடி போயிட்டு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறது, அது பிடிக்கலையா இன்னொரு கல்யாணம், இப்படி 3, 4, 5 ஆயிரும். அப்போ ஒரு சிலர் ஒருத்தருக்கே வந்து 7 குழந்தை 8 குழந்தைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். இது இப்ப இந்தியாவில வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டு வைடாவே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சொல்லி வந்து ஒரு ரிசர்ச் சென்டர், பியூ ரிசர்ச் சென்டரே வந்து சொல்லியிருக்கு. இதுவுமே ஒரு காரணம் தான் சார். அவங்க வந்து பலதார திருமணங்கள் முடிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க சார். கமிட்மெண்ட் இல்ல, கவலை இல்ல, நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம் வாழ்றோம் போறோம், ரெண்டாவது அது எப்படி நாசமா போனா என்னன்னு சொல்லிட்டு கைகளி விட்டுட்டு போற மாதிரி தான் எங்களுடைய லைஃப் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் பெண்களுக்கு இவ்வளவு தூரம் நாகரிகமா இருக்கிற காலத்துலயுமே இப்பயுமே அப்படிதான் சார் பண்றாங்க. இந்த பக்கத்துல ஒரு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குங்க சார். ஏற்கனவே அவனுக்கு 2 கல்யாணம் முடிஞ்சு இந்த பொண்ணுக்கு இது அந்த பையனுக்கு இது 3வது கல்யாணம். அவன் ரொம்ப டீ கடையில வேலை பார்த்து அவர் ஊனமுற்றவர். அந்த பொண்ணோட அப்பா 5 பவுன் நகை போட்டாங்க சார். அந்த சைக்கோனால கல்யாணமே 1.5 மாசம் தான் ஆகுது. இந்த பிள்ளையால அவன்கிட்ட இருந்து வாழ முடியல, வேணான்னு சொல்லிருச்சு. இப்ப நான் உனக்கு தலாக்கு கொடுக்கணும்னா அந்த 5 பவுன் நகையை தரமாட்டேன்னு சொல்றான் சார். இவங்களால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேயும் செலவு பண்ணணும். ஜமாத்துல கூப்பிடுறாங்க, ஆனா வரமாட்டேங்கிறான் பாத்துக்கங்க. அப்ப எந்த பொருளும் நான் இந்த 5 பவுனுங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு மிகப்பெரிய காசு. இந்த தாய் தகப்பனுக்கு அறிவு இருக்கணும். ஏற்கனவே அவ 2 கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளைய 2 வயசை வச்சு அவனுக்கு வாழ வந்து தகுதி இல்லாதவன். அவன் என்ன சொல்றது, ஒரு தருதலை. அந்த தருதலைக்கு போய் உன் பொண்ணை போய் நீ 3ஆம் தரமா நீ கொடுக்கலாமா? யோசிச்சு ஒரு இல்லாத வீட்டுல கூட போய் கொடுத்த. இன்னைக்கெல்லாம் நல்ல பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சிலர் செய்யற தவறு எல்லாரையுமே பாதிக்குது. இப்ப அந்த பொண்ணு பாத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நகையே வேணான்றது ஒரே வார்த்தையில, எனக்கு நகை வேணாம் எது வேணாம், இவட்ட இருந்து எனக்கு நீங்க தலாக் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க சட்டம் பார்த்தோம்னா சார், இப்ப இந்த பொண்ணு மறுபடியும் கோர்ட்டுக்கோ கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. கேஸ் ஃபைல் பண்ணி என்னுடைய நகை நட்டை கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு எந்த காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணு கேஸ் போட்டா இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, கிடைக்கும். ஆனா அதுக்குண்டான வழிமுறைகள் வந்து அந்த பெண்ணுக்கு தெரியல, சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்லாதுங்கிறதுனால அவங்க பாவம் அப்படி வேணா விட்டா போதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க சார். இப்ப
தெலுங்கானால வந்து அப்துல் சமதுங்கிறவருக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. 10,000 வந்து கொடுக்கணும்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றம் வந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவர் என்னால கொடுக்க முடியாது, என்னுடைய ஷரியா லாவ்ல வந்து பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லவும் இது வந்து மேல்முறையீடு பண்றாங்க. அப்ப அங்க ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா, 2 ஜட்ஜு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து மத ரீதியான பிரச்சனையா நீங்க கொண்டு வரக்கூடாது, இது அவங்களுடைய உரிமை, ஒரு மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு கணவர் செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா மாசம் 10,000 கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சுங்க சார். இப்ப இது அவங்க வந்து ஒரு முன்னோடி. அதுக்கடுத்து இப்ப அவங்களுக்கு பிறகு இருக்கிற எங்களுடைய இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருப்போம் நாங்க, எங்களுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு சார், கமிட்மெண்ட் ஆயிடுவாங்க. மாசம் 10,000 20,000 தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்து அவங்க கொடுத்து ஆகணுங்கும் போது இன்னொரு கல்யாணம் முடிக்கணுமா, முடிக்கும் போது இங்கிட்டும் கொடுக்கணும் அங்கிட்டும் கொடுக்கணும், இந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு செலவு பார்க்கணுங்கும் போது அவங்களும் அடுத்த கல்யாணம் பண்றதுக்கும் யோசிப்பாங்க. இது இதோட முடியக்கூடாதுங்க சார். யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக் போன். அதுல வந்து சிங்கிள் மேரேஜ், ஒரு ஹிந்து லா அப்படி எப்படி உங்களுடைய சட்டங்கள் இருக்கிறதோ அது மாதிரி நாங்க எங்களுடைய ஜென்ஸுமே வந்து செகண்ட் மேரேஜ் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல சட்டம் சார், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க பெண்கள் எல்லாம் கேட்பாங்க அடிக்கடி, மோடி வந்து 2 கல்யாணம் 3 கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ சட்டம் கொண்டு வராராம்ல, அது வந்தாத்தே நல்லா இருக்கும், அது வந்தாத்தே எங்களெல்லாம் விளக்கமாத்த வச்சு அடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப அநியாயம் பண்றாங்க சார், ரொம்ப அநியாயம் பண்றாங்க. பாவம் இந்த பிள்ளைங்க தான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் பார்த்து என்ன சார் இந்த காலத்துல குடும்பம் நடத்திட முடியும், என்ன பிள்ளைகளை படிச்சு கொண்டு வர முடியும். ஒரு குறிப்பிட்ட 8வது 9வது படிச்சு முடிச்ச உடனேவும் கறிக்கடைக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க சார், இல்லாட்டி செருப்பு கடைகளுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க, இல்லாட்டி பிரியாணி கடை, ரொம்ப சின்ன வேலைகளுக்கா போய் அவங்க வாழ்க்கை தரமும் வீணா போயிருது. ஒரு கல்வி அறிவு இல்ல, அந்த புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லாம இன்னைக்கு நாள் ஓடுனா போதுங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க சார் அவங்க. இது நல்ல சட்டம் தாங்க சார். இது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது வந்து சிறுபான்மை மக்களை வந்து பாதிக்கும் என்பதை போல இங்கெல்லாம் ஒரு சிலர் பேசிட்டு வராங்க இல்லைங்களா? ஆனா அதற்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கு. சிறுபான்மையினர் மக்களை இந்த இதெல்லாம் பாதிக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? நீங்க இதை ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன சார்? இல்ல சார், இது வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க சார். எப்படி வந்து எங்களுக்கு முத்தலாக்கு வந்துச்சுன்னா ஏதோ எங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சார் இதுவும். யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சுன்னா தாங்க சார் சிங்கிள் மேரேஜ் வருதுங்க சார். இப்போ நான் ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப ஹிந்துல அப்படி பார்த்தா ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பாங்க, அவங்க குழந்தைகளை வந்து அப்படி கேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சர் என்ன, அவங்களுக்கு என்ன சொத்து சேர்க்கணும், அவங்களுக்கு என்ன படிக்க வைக்கணும், அந்த 2 குழந்தையா 3 குழந்தையா அது மேலேயே கேர் பண்ணுவாங்க. ஆனா எங்க சைடு பார்த்தோம்னா அந்த ஒரு அஃபெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்காது சார். ஓப்பனாவே நான் சொல்றேன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்காது. குழந்தைகள் மேல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாட்டாங்க. நான் எல்லாரையும் நான் சொல்லல, அதையும் நான் சொல்லிடுறேன், எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க, அதாவது இருக்கிற சட்டத்தை வந்து முத்தலாக் கொடுக்கவே கூடாது. பாகிஸ்தான்லாம் நம்ம நாடு பிரிஞ்சு போய் ஒரு 10 வருஷத்துலயே முத்தலாக்க பேன் பண்ணிட்டாங்க சார். அங்க முத்தலாக் இல்ல, மட்டும்தான் அங்க குடுக்குறாங்க. அதே மாதிரி மத்த செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜுக்கெல்லாம் எல்லாமே ப்ராப்பரா செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய சம்மதத்தோட தான் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா சார், அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சுன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. கம்பல்சரி வந்து மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்றது வந்து ஆல் இந்தியா வந்து அதுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் சிஸ்டம்ல. அப்ப இவங்களுடைய ஐடென்டிட்டி கொடுக்கும்போது ஆல்ரெடி இவர் மேரேஜ் ஆனவர், எத்தனை மேரேஜ் ஆனவர், இவங்களுக்கு எவ்வளவு சைல்டு இருக்கு எல்லாமே வந்து அதுல வந்து அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்ப சத்தீஸ்கர் அங்கெல்லாம் பார்த்தோம்னாங்க சார், லிவிங் டுகெதரவே வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க சார். கண்டிப்பா வந்து நீங்க பதிவு செஞ்சுட்டு தான் வந்து நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப அப்படி பார்க்கும்போது அதை வந்து அவங்க வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல சார். ஃபர்ஸ்ட் எப்படி வேணா நம்ம இருக்கலாம்னு இருந்ததை இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நம்ம கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லும் போது அதை அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே மாதிரி சொத்துல வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கும், ஆனா கொஞ்சமா கிடைக்கும். இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட்ல வந்து எங்களுக்கு வந்து பெரும்பான்மையானது எப்படி ஒரு இந்து சகோதரர் சகோதரி கிடைக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு 50-50 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார். இது மட்டும் சொல்ல முடியாதுங்க சார். நிறைய இந்த குழந்தைகள் தத்தெடுக்கிறது, எங்களை வந்து குழந்தைகள் வந்து தத்தெடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் இல்லாம இருக்கிறவங்க வந்து இதை காரணம் காட்டி, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்கு, அவருக்கு குழந்தை எடுக்கணும்னு ஆசை. கும்பகோணத்துல போய் ஒரு மதர்சாவுல எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. பெண் குழந்தைய அவங்க கேட்டாங்க சார், நாங்க வந்து பெண் குழந்தைய நாங்க வந்து தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எழுதி கொடுத்துட்டுலாம் வந்துட்டாங்க. ஆனா ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் சொத்து வந்து யாரோ ஒருத்தருக்கு போகணுமா
அது இவன் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறான்னு சொல்லி அவரை குழப்பி விட்டு எடுக்கவே விடல. அவங்க எல்லாம் மன உளைச்சலாகி இப்ப அவரெல்லாம் இறந்துட்டார். ரொம்ப கொஞ்சம் வயசு தான் அவருக்கு. இப்ப போனா ஒரு 35 வயசு தான் சார் இருக்கும். ஆனா வந்து இப்ப இது வந்துருச்சுன்னா வந்து இந்தியா லா படி வந்து குழந்தைய தத்தெடுத்துக்கலாங்க சார். அப்படி நம்ம கடைசி வரைக்கும் வந்து குழந்தைய தத்தெடுக்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவோ பேர் குழந்தைக்காக ஏங்குறவங்க இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து தத்தெடுத்துக்கிறது ஒரு நல்ல சட்டம் தாங்க சார். சும்மா இவங்க வந்து மக்களை வந்து பயமுறுத்துறது தாங்க சார். யாருக்கு இது வந்து சப்போர்ட்டா இருக்கிறோ இல்லையோ, எங்க இஸ்லாமியருக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் தான் சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அரிய வகை தகவல்களை நாரதர் மீடியாவுடன் அதிரடியாக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் மேடம். தேங்க்யூ சார்.